ஹலோ, நான் தான் உங்கள் எம்ஜே. செம்ம யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட வந்திருக்கேன். ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். ஹவு டு மேக் அ டயட் பிளான். சப்ப மேட்ருங்க. இது வந்துட்டு எனக்கே ஒரு நாள் தெரியாமல் போச்சு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. பட் தெரியாதவங்க இது ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் திங்க் பண்ணுங்களேன். ஏன்னா ChatGPT கிட்ட எல்லாமே இருக்குங்க. அதுக்கிட்ட இவ்வளோ நாள் நம்மளே கேட்காம இருந்தோமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. போயிட்டு நான் தந்த ப்ராம்ப்ட்டை போட்டு பாருங்கள். உங்களோட வெயிட், அதுக்கப்புறம் நீங்கள் டார்கெட் பண்ணுற வெயிட், இது ரெண்டுத்தையும் போட்டு நீங்கள் வெயிட் லாஸாக இல்லை வெயிட் கெயினா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அதுவே பக்காவாக டயட் பிளான், உங்கள் கேலரி டெபிசிட் என்ன, நீங்கள் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன நான் சாப்பிட்ணுன்றதை பக்காவாக போட்டு கொடுத்துருது. லைக் இந்த மாதிரி இதை வந்துட்டு நம்ம பக்காவாக பண்ணாலே போதும். எல்லாமே சூப்பராக நடக்குது. அதை தான் இப்போ நானும் ஃபாலோ பண்ணுறேன். மேபி எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கலாம். முன்னாடி தெரிஞ்சிருந்தால் ஓகே. தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ChatGPTயே ஒன்று போதுங்க. நம்மளோட டயட்டை ஃபுல்லாக இது பண்ணுறோம். நீங்கள் இது தெரியாமல் போயிட்டு பிடி கிட்டலாம் காசு கொடுத்து, பிடினா பர்சனல் ட்ரைனிங், அவங்ககிட்டலாம் காசு கொடுத்து ஒரு டயட் பிளான் வாங்குறதோ, இல்லை மற்றவங்க கிட்ட ஆன்லைனில் போயிட்டு பே பண்ணி அவங்க உங்களுக்கு டயட் பிளான், ஒர்க் அவுட் பிளான் தரதெல்லாம் வேஸ்ட். ஒர்க் அவுட் வேணுமா, இந்த ஆப் நான் சொல்கிறேன். இந்த ஆப்பில் போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட், அதாவது பிகினராக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் நீங்கள் போடும்போது, எந்த ஒர்க் அவுட் வந்துட்டு நீங்கள் போடும்போது செம எஃபென்ஷெட்டாக ஃபெயில் டு மசில் வந்து கொடுக்க முடியுதோ, மைண்ட் மசில் கனெக்ஷனோட போகிறீங்களோ, அந்த ஒர்க் அவுட்டில் இதில் இருக்கும். அதை செட் பண்ணி உங்களுக்கு எத்தனை இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டயட்டை வந்துட்டு கரெக்டாக இதில் இந்த டே அன்றைக்கி இந்த ஒர்க் அவுட்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலே போதுங்க. ஆட்டோமேட்டிக்காக மசில் க்ரோத்தும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த டயட் பிளானும் யூஸ் பண்ணினா பக்காவாக நடக்குது. அதை நான் இப்போ வந்துட்டு என் உடம்புல பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியுது. இவ்வளோ நாள் தெரியல, பட் இப்போ எனக்கு இதை யூஸ் பண்ணதுலேருந்து தெரியுது. நெக்ஸ்ட் இன்னொரு சிம்பிளான பாயிண்ட், வெயிட் ஸ்கேல் மிஷின் வாங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை வாங்கியிருக்கேன். எப்படியாச்சு அதை வாங்கிட்டு ஒரு டைமும் நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோட்டோ எடுத்து ChatGPT போட்டு இதில் எவ்வளோ ப்ரோட்டீன், எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு கேட்டால் அதுவே டோட்டலாக தந்துடும். நார்மலாக கேட்டால் அது ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூ தரும். நீங்கள் வெயிட் ஸ்கேல் மிஷினோட இருக்கிற வெயிட்டோட கிராமோட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. வெயிட் ஸ்கேல் மிஷினோட இருக்கிற கிராமோட நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாக்டான அதில் என்னென்ன ப்ரோட்டீன் இருக்குது, அதில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குதுன்னு அது பக்காவாக தந்துடும். அப்படி அது தரும்போது நம்மளுக்கு ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டே அன்றைக்கி நம்ம இவ்வளோ சாப்பிட்ருக்கோம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது இன்கேஸ் நம்ம கம்மியாக சாப்பிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு அதிகப்படுத்திக்கலாம். இல்லை அதிகமாக சாப்பிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்றதுல ஒரு நாலேஜ் நம்மளுக்கு அப்போ தான் கெயின் ஆகும். இதை டிசிப்ளினாக டெய்லியும் பண்ண தான் பக்காவாக உங்கள் பாடி மாறுறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணி பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே தெரியும். ஏன்னா அதை நான் வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.